பச்சையம்மன் திருக்கோவிலுக்கு செல்கிறோம். இந்த திருக்கோவில் சென்னை ராயபுரம் மார்க்கெட் பேருந்து நிறுத்தம் அருகே உள்ளது. பச்சையம்மன் பக்தர்கள் போற்றி வணங்கும் பெண் தெய்வம். பார்வதி அன்னை மரகதாம்பாள் மரகதவல்லி எனப்படுகிறாள். மரகதம் என்றால் பச்சை, எனவே இந்த தேவி பச்சையம்மன் எனப்படுகிறாள். இவள் தனித்து கோவில் கொள்ளும் போது பச்சையம்மன், பச்சை நாயகி, பச்சை வாழியம்மன், பச்சம்மன், பச்சம்மாள் என்றெல்லாம் போற்றப்படுகிறார். இவளுக்கு காவல் புரிபவர் பாவாடை ராயர். இவரது பெயரால் தான் இந்த பகுதி ராயபுரம் என பெற்றது. இங்குள்ள மன்னார்சாமி பச்சையம்மன் திருக்கோவில் 500 ஆண்டுகள் பழமையானது. இந்த கோவில் இருக்கும் சாலை மன்னார்சாமி சாலை என அழைக்கப்படுகிறது. ஆலய வாயிலில் கிழக்கு நோக்கி தோரண வாயில் உள்ளது. கோவிலுக்குள் அரச மரத்தடியில் வலம்புரி விநாயகரும் நாகர்களும் உள்ளனர். இங்கே வழிபட்டு நாகதோஷ பரிகாரம் செய்து கொள்கிறார்கள். பார்வதி அன்னை தவம் செய்த போது அக்னி வீரன், ஆகாசி வீரன் எனப்படும் அசுரர்கள் தொந்தரவு செய்தார்கள். அதனால் பிரம்மா, திருமால், அஸ்வினி தேவர்கள் ஆகியோரை சிவபெருமான் காவலுக்கு அனுப்பினார். திருமால் வாழ்முனி வடிவம் எடுத்து அக்னி வீரனை அழித்தார். அதனால் அவர் வாழ்முனி என வழங்கப்படுகிறார். வெகுண்டு வந்த ஆகாச வீரனை அகத்தியர் செம்முனி வடிவம் கொண்டு அழித்தார். ஜலா வீரன், சண்ட வீரன், ரணவீரன், கோட்டை வீரன், அந்தர வீரன் என்னும் 5 அசுரர்களையும் செம்முனி, கருமுனி, முத்துமுனி, வேதமுனி, பூமுனி ஆகியோர் அழித்தனர். இவர்கள் அகத்தியர், நாரதர், பராசரர், வியாசர் ஆகியோருடைய அம்சங்கள் ஆவர். இவ்வாறு அசுரர்களை அழித்து முனிவர்கள் அனைவரும் தேவிக்கு காவலாக அங்கேயே சன்னதி கொண்டார்கள். வடக்கு பார்த்து வாழ்முனி பெரிய உருவில் உள்ளார். வசிஷ்டராகிய செம்முனியும், விஸ்வாமித்திரராகிய கரிமுனியும், பராசரராகிய ஜடாமுனியும், நாரதராகிய